அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து அவுட்ரு, அதாவது வெளியில் போயிட்டு டீட்டெயிலிங் பண்ண தான் போயிருந்தோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முசிறி இருக்கு இல்லையா, முசிறிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மங்களா மருத்துவமனை அப்படின்னு இருக்கு இல்லையா, அங்கே தான். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஒர்க் ஷாப்பில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ட்ரேஷனுக்காக நம்ம கேட்டிருந்தோம். கொண்டு வந்து இங்கே வண்டி விட்டுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஜாண்டியரில் 5045 டி 4 வீல் மூவிங் வண்டி தான் இது. இதில் என்னென்ன மாதிரி டீட்டெயிலிங் பண்ணியிருந்தோம், சவுண்ட் சிஸ்டம் எப்படி பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோக்கு யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளுங்கிறத போட்டு வச்சுங்க. இந்த மாதிரி டிராக்டர் சம்மந்தமான மாடிஃபிகேஷன், டீட்டெயிலிங், இந்த சவுண்ட் சிஸ்டம், எலக்ட்ரிக் ஒர்க்காக இருக்கட்டும், டாப் ஒர்க்கர், கலப்பை, டிப்பர், இந்த மாதிரி எல்லா விதமான டிராக்டர் சம்மந்தமான இம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் இந்த மாடிஃபிகேஷனுக்கு நம்மளோட கேசி டிராக்டர் இந்த கம்பெனி வந்து தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட நைட் ஒர்க் முடியவே கிட்டத்தட்ட 1 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா காலைல வந்து என்ன மாதிரி மாடிஃபை பண்ணிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஹாலஜன் பல்ப் 2 வச்சுருக்கோம் பம்பரில். அதுக்கு மேலே ஹெட்லைட்டில் வந்து நியான் லைட் ஒட்டியிருக்கோம். அதேமாதிரி மேலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ஃபாக் லைட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ப்ளூ கலர் நியான் லைட் ஒட்டியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் நார்மலாக எப்போ போல் மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி பேக்லேயும் சரி அதேமாதிரி நிறைய இது பண்ணியிருப்போம். அடுத்து நம்ம ஒன்றுனா பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொசிஷன் வச்சுருக்கோம். சப்வூஃபர் செட்டு தான் இதுக்கு வச்சுருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம அந்த இது ஆல்ரெடி சொன்னோம் பார்த்தீங்கன்னா, ஹாலஜன் பல்ப் ஹெட்லைட் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அதாவது ஹாலஜன் பல்ப் போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி மேலேயும் பார்த்தீங்கன்னா ரெகுலர் நம்ம 12 எல்இடிக்குள்ளே பேட்டர்ன் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் மேலே எல்இடிஸ்க்கு. இது பார்த்தீங்கன்னா அசால்ட் கொடுத்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நியான் லைட் வந்து மாறி மாறி எரிகிற மாதிரி. அதேமாதிரி மேலே அந்த ஒயிட் லைட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஃபிக்ஸ்டாக எரிகிற மாதிரி வந்து வச்சுருக்கோம். சரி, அந்த இடத்துலையும் ஃப்ளிக்கர் கொடுக்கலாம். பட் நீங்கள் டிரைவருக்கு ரொம்ப வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதை பளிச்சுன்னு வரும் பார்த்தீங்களா அதை. ஸோ அதனால் வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். எரிஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரி அந்த ஒரு கான்செப்டில் வச்சாச்சு. சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்கட் லைட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பட்டை லைட்டை இந்த இது வச்சுருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சைடுக்கு 3 லைட் வச்சுருக்கோம். உள்ள ஸ்பீக்கர்ஸ் பாருங்கள். அதேமாதிரி பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாப்பி மாதிரி அந்த ஒயிட் லைட் வரும் இல்லையா, ஃபாக் லைட் நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த லைட்லேயே ஸ்டாப்பி மாதிரி ரெட் கலர் வந்து இண்டிகேஷன் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ரொம்ப லாங்கில் இருந்தாலுமே வண்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் இருக்கும். அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்க பாக்ஸுமே பார்த்திங்கன்னா நம்மளே இந்த டைம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம அளவு சொல்லியிருந்தாங்க, நம்ம பாக்ஸ் எடுத்து வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரண்ட்டில் ஒரே பாக்ஸு. இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு செட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதேமாதிரி கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். இட வசதி பார்த்திங்கன்னா நீட்டாகவே இருக்கும். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சில் ஒரு ஊஃபர் போட்டிருக்கோம். உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். பாட்டாக எதுவும் போட்டு நம்ம பண்ண முடியல. இப்போ இந்த வீடியோவிலே வந்து பாட்டு போட்டு தான் வண்டி ஓடிட்டுருக்கு. பாட்டு போட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். பட் என்ன ஒரு பிரச்சனைனா, எந்த சாங்கை போட்டாலும் காப்பிரைட் அடிச்சிடுறாங்க. அது பெரிய தலைவலியாக இருக்குது. நம்ம போட்டாலுமே பார்த்திங்கன்னா அடுத்தது ப்ராசஸிங்லேயே வந்து அதை மியூட் பண்ணுற கட்டாயத்துக்கு வந்து தள்ளாரோம். ஸோ அதனால் நம்ம எடிட்டிங்லேயே அந்த சாங்ஸ் தூக்கிடுறேன். வேணால் நான் வேறு எதாவது சப் மியூசிக்காக எதாவது ஆட் பண்ணி விட்றேன். அதுதான் காப்பிரைட் பிரச்சனையால தான் பார்த்திங்கன்னா நம்ம இப்போலாம் மோஸ்ட்லி பார்த்திங்கனாலே சவுண்ட் டெஸ்ட் இது மாதிரிலாம் பண்ணி போட முடிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா இந்த காப்பிரைட் பிரச்சனை தான். கொஞ்சமாக ஒரு சின்னதாக போட்டாலும் சரி, நம்ம சும்மா டெஸ்டிங்காக அது எப்படி போட்டாலுமே அவங்க பிடிச்சி அது ஸ்ட்ரைக் அடிச்சிடுறாங்க. வேறு வழியே இல்லாமல் தான் நம்மளும் போட முடிய மாட்டேங்குது. ஆனால் பட் உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 8 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். டாப்பில் வந்து ஒயிட் லைட்டு, பின்னாடி வந்து 10 இன்ச் சப்வூஃபர் போட்டிருக்கோம். 8 மாடல் சுவிட்ச் பாக்ஸ் போட்டிருக்கோம். எல்லாத்துக்குமே தனித்தனி கனெக்ஷன்ஸாக இருக்கும். உங்களுக்கு மல்டி கலர்லேருந்து எல்லாமே இருக்கும். இவர் பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரிஷியன் பாருங்கள் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ யாராவது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா முசிறியில் இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் வந்து இந்த வண்டி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து அவர் கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே நமக்கு இதுதான். இதேமாரி உங்களோட வண்டிக்கு என்ன மாதிரி டீட்டெயிலிங் ஒர்க்னாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். எப்படினாலும் பண்ணி கொடுக்கலாம். A to Z ஃபுல் சர்வீஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எப்படி வேணாலும் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். ஒவ்வொரு கஸ்டமரோட நீட் பொறுத்து, அவங்களோட பட்ஜெட்டை பொறுத்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். அதேமாரி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி ஹார்வெஸ்ட்ரு இந்த மாதிரி எல்லாமே நம்ம எல்லா இதுக்குமே நம்ம போட்டுட்ருக்கோம். மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். முன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட வியூஸ் எல்லாமே பெருசாக வியூஸ் போகிறதில்ல. ஏன்னா அது என் மேலே தான் தப்பு. ரொம்ப நாளாக நம்ம வீடியோ போகிறதில்ல. இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதேமாதிரி நீங்களும் கொஞ்சம் மறக்காமல் லைட்டில் இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு இந்த மாதிரி மாடிஃபிகேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி லைட்டிங்ஸ் எல்லாமே ஃபீல்டில் யூஸ் பண்ணிங்க. ஏன்னா உங்கள் ஊரில் ஒரு வண்டி தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க, ரைட்டை வந்து. பட் ஃபீல்டில் இந்த மாதிரி டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
அதாவது ரோட் ரன்னிங்கில் மோஸ்ட்லி இந்த மாதிரி லைட்டிங்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்த்துங்க. ஸோ ஏன்னா ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு நம்ம இரிட்டேஷனாக இருக்கக்கூடாது. ஸோ அது நான் எல்லாத்துட்டையுமே சொல்கிறது தான். எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மாதிரி மாடிஃபை முடிச்சோடனே கஸ்டமர்கிட்டே நம்ம நேரில் சொல்லிடுவோம். இந்த மாதிரி மோஸ்ட்லி இதெல்லாம் பண்ணாதீங்க. அதாவது ரோட் ரன்னிங்கில் யூஸ் பண்ணாதீங்க. அப்படியே போனாலும் டவுன் சைடில் வச்சு பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். கடைசியாக ஃபைனலாக அவுட்புட் எல்லாம் முடிஞ்சு சும்மா ரோட் டெஸ்ட் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா 1:30 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. அங்கேருந்து நம்ம முடித்து கிளம்புறதுக்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம திரும்ப ஆத்தூர் வந்து டுவர்ட்ஸ் கிளம்பி போகணும். கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்லாம் முடித்து வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டாஃப்காரங்க எங்கள் வண்டிக்காரங்க எல்லாருமே வந்து அந்த எலக்ட்ரிஷியன் டான்ஸ் ஆடுறாங்க எல்லாமே வந்து ஒரு இது பண்ணி அது வழி அனுப்பி வச்சாங்க. இப்போ டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் 1:30 மணிக்கு தான் அங்கேருந்து கிளம்புனோம். கிளம்பிட்டு 3:30 மணிக்கு தான் நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்தோம். அங்கேருந்து 4 மணி ஆகிடுச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ நன்றி, வணக்கம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.